6. பிரிவு உரைக்கும் வன்கண்ணராயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை. நசைனா விருப்பம். நெஞ்செழுத்தமிக்க தலைவர் நமக்கு முன்பு வந்து நாம் பொருள்வையில் பிரிய போவது பற்றி பேசுவாராயின் வினை முடித்து மீண்டு வந்து நமக்கு அருள்வார் என்னும் ஆசை இல்லையாகும். அது நிறைவேறாமல் போனால் என்ன செய்வது? அதனால அவரை நெஞ்செழுத்த மிக்கவருங்கிறார். உங்களுக்கு கல் மனசியா பிரியிறேங்கிற பாரு. நான் முதல் குரல்லே சொன்னேன், செல்லாமை உண்டே எனக்கு உரைன்னு. மற்றதெல்லாம் என்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு டாட்டா காமிச்சிட்டு போறான் என்கிட்ட சொல்லாதே. சிறு பாவடிவம் என்பதால் தோழியை முன்னிலைப்படுத்தும் சொற்கள் எங்கும் இடம்பெறவில்லை. எனினும் தலைவி பேசும் ஒலி குறிப்பில் அவள் பக்கத்தில் அந்த தோழி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பேசுகிறவள் தலைவி, கேட்டுக்கொண்டிருப்பவள் தோழி. எடுத்துக்காட்டு, குறுந்தொகையிலிருந்து 2 பாடல் இருக்கு. நான் ஒவ்வொரு வரி மட்டும் சொல்கிறேன். பிரிவரிதாகிய தண்டா காமமோடு உடன் உயிர் போகுக என்பது அவள் நிலை. பிரிவு அரிதாகிய தண்டா காமமோடு உடன் உயிர் போகுக என்று சொல்லுகிறாள் குறுந்தொகை 57. தனப்பு அரும் காமம் என்பது காமத்தின் நிலை. பிரிவாகிய துன்பம் என்று 177வது பாடல். என்னை பிரிவதில்லை என்று உறுதி கூறி தலையளி செய்து நின்றவர், அதாவது சத்தியம் செய்தவர், இப்பொழுது அவ்வுரை மாறி வன்கண்மையோடு பிரிவுக்கி நிற்பாரையானால் இனி அவர் குறித்தபடி குறித்த காலத்தில் வந்து அருள் செய்வார் என நம்பி நசையுற்றிருத்தல் கூடாது என்பால் நல்குவர் என்னும் நசை அரிது என்றார். ஒருவன் ஒரு முறை பொய்யாமையின் பின்பு அவன் சொல்வன எல்லாவற்றையும் நம்பாராதலால் முன்பு பிரியன் என்றவர் என்று பிரிய நேர்ந்ததால் தவறாமல் வருவார் என்பதையும் இவள் நம்பவில்லை. அந்த குறித்த காலத்தில் வருவான். இந்த மணி அடிக்கிற காட்சியெல்லாம் வரும், அதெல்லாம் பின்னால பார்ப்போம். தேர்ல இருக்கிற மணி அவனுக்கு இரக்கமுடையவன் என்பதை, அவன் இப்படி தலைவி துன்பப்படுவாள் என்பதை அறிந்து அவன் வருகிற போது அந்த அவன் வருகிற தேர்ல இருக்கிற மணிகள் ஒலிக்குமா. அந்த தேர்னால சிறு சிறு பறவைகள், சில பூச்சிகள் தங்களுடைய இன்பம் நுகர்வதை விட்டு அது மனதிலே அச்சமடைந்து அவை துன்பமடையும் என்பதனால அந்த மணியினுடைய நாவை எல்லாம் ஒரு நூல் போட்டு கட்டிடுறானா. எவ்வளவா என்று எப்படிலாம் சிந்திக்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காதல் உணர்வுல கூட அந்த சிறு சிறு பறவைகளும் பூச்சிகளும் இன்பமடைவதை தன்னுடைய மணி ஓசையின் மூலமாக கெட்டுவிடும் என்றெல்லாம் சிந்திக்கிற மாதிரி நம்ம இப்படி ஒரு இலக்கியம் எங்கேயாவது படைச்சிருப்பாளா எனக்கு தோணலை. என்ன அழகு பாருங்க. ஆமாங்க, ராமாயணத்தை தான் பார்த்தோம். அகலியே வந்து கல்லானா, அப்புறம் ராமனுடைய கால் தூசுப்பட்டு அவள் பெண்ணானாள் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். இவர் கம்பன் வந்து பின்னால 9, 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். சில பேர் 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார். அது ஆய்வு முடிவு, அது எப்படியாவது போகட்டும். ஆனா சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு. அவர் அந்த கதையை இங்கே உள்ளே வைக்கிறார். ஒரு கல் பெண்ணுருவம் ஆகிறது என்று. காதலினாலே காதல் அதிகம். முடியாம அவ பிரியிறா. பிரிஞ்சு போறான் அவன். அவ இப்ப இந்த பேருந்து வரைக்கும் வந்து மனைவி அவளுக்கு பிரியா விடை கொடுக்கிறா. தொடர்வண்டி நிலையம் சென்று பிரியா விடை கொடுக்கிறார்கள். விமான நிலையம் சென்று பிரியா விடை கொடுக்கிறார்கள். இவள் நாவாயில் செல்லுகின்ற தன் கணவனுக்கு கப்பல் ஏறி போறான். அங்க வரைக்கும் வந்து அவனை வழி அனுப்புகிறாள். ஆனால் வழி அனுப்பிய அந்த அந்த தலைவியினுடைய மனநிலை நாம் எப்படி வீட்டில் போய் சும்மா இருக்கிறதுன்னு நினைச்சா, அவளுடைய கற்பின் உள்ள உறுதியின் காரணமாக, இது சிலப்பதிகாரத்தில் வருது, உள்ள உறுதியின் காரணமாக அந்த கடற்கரையிலே அவள் கல்லாகி போனாள். கல் உருவம் பெற்று நின்று விட்டாள். அவன் திரும்ப 3 ஆண்டுகள் கழித்து என்னடா தலைவி வரவேற்க வர காணாம், வழி அனுப்பி வைத்தாளே என்று மனம் கவன்று கவன்று வருகிறான். வருகிற போது அங்கே ஒரு கல் நிற்கிறது. அந்த கல் உயிர் பெறுகிறது. இது சிலப்பதிகாரத்தை வருகிற செய்தி. அதான் இங்கே வருகிறது. மணல் மலி பூங்காணல் வருகலன்கள் நோக்கி
கணவன் வர கல்லுருவம் நீத்தாள். அவன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறான். அவனுடைய மனைவி எப்படி அன்புடையவளாக இருந்திருக்கிறாள். வீட்டுல 3 வருஷம் சாப்பிடுற சோறு மிச்சம். 3 ஆண்டுகளுக்கு எத்தனை நாள், எத்தனை 3 வேளை உணவு எல்லாம் மிச்சமாக இருக்கு. என்னடா அல்பனா இருப்பான் போட்டிருக்கு, இப்படி எல்லாம் நினைக்கிறானே நினைக்காதீங்க. நான் நினைச்சு பார்க்கிறேன். அவருடைய உள்ள உறுதி எப்படி இருக்கு பாருங்க. 3 ஆண்டு காலம் அவனுக்காக அங்கே கல்லூருவமாகி தவத்தில் இருக்கிறாள். அவனுடைய காற்று பட்டவுடன் அவள் உயிர்ப்பு பெறுகிறார் என்று சிலம்பு சொல்கிறது. ஏறியவுடன் அவ பேரு நளினை, அவன் பேரு விசயதத்தன். நளினை, நளினி இல்ல, நளினை விசயதத்தன். விசயதத்தன் தான் வழி அனுப்பப்படுகிறான் நளினையினாலே. திரும்பி வருகிற போது 3 ஆண்டுகளும் கல் உருவத்தில் இருந்த அந்த பெண் உயிர்ப்பு அடைகிறாள். இந்த காதல் தான் மிகச்சிறந்த காதல். பிரிவு உரைக்கும் வன்கண்ணராயின் அரிது அவர் அரிது நல்குவர் என்னும் நசை என்று இந்த குறள் மூலமாக இந்த கதை தெளிவாகிறது என்பதை அறிந்து கொள்க. இன்னும் ஒரு குறள் பார்ப்போம். 1157. துறைவன் துறந்தமை தூற்றாகுள் முன்கை இறை இரவா நின்ற வளை. துறைவன் துறந்தமை தூற்றாகுள் முன்கை இறை இரவா நின்ற வளை. தோழியே, தலைவனாகிய துறைவன் என்னை பிரிந்தமையால் என் முன்னங்கைகளினின்றும் கடலும் வளைகள் அவனை தூற்ற மாட்டாவோ. இந்த வளைகள் கழுவுவதனாலே, அதாவது இந்த உடம்பு மெலிகிறது. என்ன காரணம் உடம்பு மெலிகிறது? ஒழுங்கா உரிய நேரத்துல சாப்பிட மாட்டா, பசி வந்தாலும் சாப்பிட மாட்டா. அப்படி இருந்ததனாலையும் இவருடைய மன அளவிலே இவளுடைய உடலும் மெலிந்தது. மன அளவினாலும் இவள் உரிய நேரத்தில் உரிய சமயத்திலே உணவு உண்ணாமையினாலும் அவளோட உடல் மெலிகிறது. இந்த மணிக்கட்டு தளர்ந்து இது காட்டி கொடுத்து விடுகிறது. இவளுடைய உடல் மெலிவை காட்டி கொடுத்து விடுகிறது. இங்க துறைவன் என்று போட்டார். தலைவனுக்கு பெயர் துறைவன். துறைவன் என்பது நெய்தல் நிலத்திலே எப்படிலாம் பிரிச்சிருக்கான் பாருங்க. நிலத்தை குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்று இந்த நெய்தல் நில தலைவனை துறைவன் என்பார்கள். அந்த பாலைக்களியில் இதெல்லாம் வரும். அந்த 5 நிலங்களை பற்றி பாடல்கள், அகப்பாடல்கள் வருகிற போது அந்த துறைவன் வரும். துறைவன் துறந்தமை தூற்றாகுள் முன்கை இறை இரவா நின்றவளை. முன்கை, இந்த இடம் மணிக்கட்டெல்லாம் தளர்ந்து போச்சு. இந்த இடமே தளர்ந்து போச்சுன்னா அப்புறம் தசையெல்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் மெலிந்து விட்டது. அதனால வளையல்கள் கீழே கலன்று விழுந்ததனால் அது மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது. தலைவன் துறந்தான் என்ற உடனே தலைவிக்கு உள்ள மெலிவும் உடல் மெலிவும் ஒருங்கே உண்டாகியதால் அவள் முன்னம் கைகளில் இறுக்கமாக அணிந்திருந்த வளையல்கள் நெகிழ்ந்து கழுகின்றன. அவைதாமும் இவள் இவ்வாறு கழுலுமாறு பிரிந்தனையே என்று அவனை தூற்றவோ என்பது நேர்பொருள். சங்க இலக்கியங்கள் பலவற்றில் வளை கழலும் செய்தி வருவனவற்றை பறக்க காணலாம். நிறைய இருக்கிறது. இறை இறந்து இளங்குவளை நெகிழ என்பது குறுந்தொகை. எல்வளையே என்னை ஊரவர்க்கும் காட்டித்தந்து பழிக்க வழி செய்யும் போது ஊரவர் சொல்லி என்ன பயன்? இந்த வலையிலே என்னை காட்டி கொடுக்குற ஊர்காரங்க எப்படிலாம் என்னை பற்றி பேசுகிறார்கள் பாரு, இவர் தலைவன் பிரிந்து விட்டான் என்று இப்படி மெலிந்து விட்டாள் என்று அவர்கள் தூற்றுவதற்கு காரணமே இந்த வளையல்கள் மெலிந்து என்னை கீழே விழுந்து விட்டதால் வெறுங்கையோடு இருக்கிறாள். அதை பார்த்து அவர்கள் தூற்றுகிறார்கள். வளையலே, நீ அங்கேயே இருக்கக்கூடாதா என்று ஒரு அகிரிணையோடெல்லாம் பேசுகிறாள். அப்படியெல்லாம் இருக்கு. துறை நனி ஊரணை உள்ளியன் நிறையேர் எல்வளை நெகிழ்விடுமே என்று ஐங்குறுநூறும் சொல்லுகிறது. இப்படி பிரிவு துயரை, அந்த துயரை தலைவி தாங்க மாட்டாள் என்பதை சொல்வதாக இந்த பிரிவாற்றாமை என்கிற அதிகாரம் சொல்கிறது. மீண்டும் 7ஆம் குறளை பாருங்கள். துறைவன் துறந்தமை தூற்றாகுள் முன்கை இறை இரவா நின்ற வளை. நாம் பிரிவாற்றாமை அதிகாரத்தில் 7ஆம் குறளை பார்த்தோம். 7ஆம் குறளிலே துறைவன் துறந்தமை தூற்றாகுள் முன்கை இறை இரவா நின்ற வளை. இங்கே துறைவன் என்று கூறியது தலைவனை.
என்ன விதமான தலைவன் என்று சொன்னால், பரதவர்கள் வாழ்கிற நெய்தல் நிலம், கடற்கரை பகுதியிலே உள்ள அந்த தலைவனை, அதாவது காதல் தலைவனை துறைவன் என்று வழக்கிலே சொல்வார்கள். இது நெய்தல் துறை, நாம் அகப்பொருள் இலக்கியங்களில் நெய்தல் துறை சார்பாக படிக்கிற போது இந்த துறைவன் என்கிற சொல் வரும். அதை திருவள்ளுவர் அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் 7வது குறளிலே பார்த்தோம். என்று நாம் 8ஆம் குறள் வருகிறோம். இன்னாது ஏனனில் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இன்னாது ஏனன் இல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இனம் என்பதுதான் இங்கே இனம் என்று வந்திருக்கிறது. இனம் அதாவது உறவினர்கள், சொந்தக்காரர்கள். பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா அந்தந்த உறவினர்கள் சேர்ந்த மாதிரி அந்த தெருக்கள் இருக்கும். அவர்கள் தங்களுடைய ஆளுமையை காட்டுவார்கள். அது மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஆங்கிலத்துல சொன்ன சப்போர்ட். எந்த ஒரு நிலை எடுக்கிற போதும் இவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது. அதனால அப்படி சேர்ந்து வாழ்ந்தார். அதான் ஈனன் ஊர். உறவினர் இல்லாத ஊரில் வாழ்தல் இன்னாமை தருவது, துன்பம் தருவது. அதனை காட்டிலும் இனியராகிய தலைவரை பிரிந்து உரைதல் இன்னாமை தருவது. 2 கருத்துக்களை இந்த குறள்ல. இப்போ அந்த தெருவுல ஒரே சாதியினர் பெரும்பாலும் கிராமங்களிலே ஓரளவுக்கு இருக்கிறார்கள். பெரும்பாலும் கல்வி காரணமாக அல்லது வேலை காரணமாக பல்வேறு ஊர்களிலே பிரிந்து சென்று விட்டதனால் வேறு வேறு சமுதாயத்தினர் அந்தந்த பகுதியிலே குடியேறி இப்ப கலப்பு சமுதாயமாக பெரும்பாலும் ஆகிவிட்டனர். இந்த இந்த இதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதாவது முதலாக நான் பணியேற்க சென்ற பொழுது என்னுடைய சொந்தக்காரர்கள் அந்த ஊரிலே ஒருவரும் இல்லை. அதுல என்ன பாதிப்பு என்றால், இப்ப எல்லாமே 2 இருக்கும். நல்லது இருக்கும், தீயது இருக்கும். அப்படி இருக்கிற போது நான் ஒரு நல்ல செயலை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய பணியில நான் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும். அப்படி முத்திரை பதிக்கிற போது அங்கு இருக்கிறவர்களே பலர் குழுவாக சேர்ந்து எதிர்க்க தொடங்கி விடுகிறார்கள். இப்ப எனக்கான உறவுகள் யாரும் இல்லை. ஆகையினால் நான் 30 ஆண்டு காலமும் போராடித்தான் நான் மேலே வர வேண்டியிருந்தது. அதை மிக அழகாக திருவள்ளுவர் படம் பிடித்து காட்டுகிறார். உறவினர் இல்லாத ஊரில் வாழ்தல் இன்னாமை தருவது, துன்பத்தை தரும். அதை காட்டிலும் இனியராகிய தலைவரை என இப்ப நம்ம காதல் படிச்சுக்கிட்டு இருக்கோம், காமத்துப்பால் படிக்கிறோம். இனிதாகிய தலைவரை பிரிந்து உரைதல் இன்னாமை தரும். அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். அதை விட சொந்தக்காரர்கள் கூடியிருக்க வாழ்தலை விட எந்த ஒரு வகையில நமக்குள்ள எத்தனையோ சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் உறவினர்களுக்குள்ள. இருந்தாலும் ஒன்னொன்னா வந்துருவாங்க, நமக்கு ஒன்னொன்னா வருவாங்க. அது நாம செய்யறது நல்லதா கெட்டதாங்கிறது ஆராயறதுங்கிறது அப்புறம் அதுக்கு பின்னால. ஆனா என்னன்னு கேட்கறதுக்கு அது ஆள் இருக்கும்ல, அதான் அந்த உறவினர் இல்லாத துன்பம் என்று சொல்லுகிறார். வாழ்தல், உறவினர் இல்லாத ஊரிலே வாழ்தல் துன்பம். அதை விட எது துன்பம்னா, ஒரு தலைவி, இப்ப கற்பியல் படிக்கிறோம், திருமணம் செய்து கொண்டு விட்டு அவன் பிரிந்து விடுவானே, ஆனால் அவன்தான் உற்ற துணை. தன்னோடு 20-22 ஆண்டுகள் வாழ்ந்த பெற்றோர், தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இவனோடு வந்து விட்டாள்.
இப்ப அவன் இல்லாமல் அவளுக்கு துன்பம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இன்னாது இனன் இல்லூர் வாழ்தல். என்ன அழகு பாருங்க, என்ன அழகு. இனன் இல்லூர் வாழ்தல், தன்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் இல்லாமல் வாழ்தல் இன்னாது. முதல்ல இருக்கிற சீரை மூணாவதா போடுங்க. இனன் இல்லூர் வாழ்தல், தன்னுடைய இனமாகிய உறவினர்கள் இல்லாமல் இந்த ஊரிலே வாழ்தல் இன்னாது, துன்பத்தை தருவது ஒரு கருத்து. அடுத்து அதைவிட துன்பம் தருவது எது என்றால், யாரை கரம் பிடித்தாலோ அவன் ஏதோ ஒரு காரணத்தால் இவளை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான். பிரிந்து சொன்ன காலத்திற்குள் அவன் வரவில்லை. அவளுக்கு மனதிற்குள்ளே ஒரு பல சஞ்சலங்களை அது தோற்றுவிக்கிறது. ஆகையினால அவள் அதைவிட துன்பம் அடைகிறாள் என்பதை சொல்வதுதான் இந்த குறளினுடைய கருத்து. 2, திரும்ப சொல்கிறேன், இங்க 2 இன்னாமைகள் கூறப்பட்டன. இந்த குறள் அப்படியே உள்ள வாங்கிடணும். இதனுடைய இன்பம் இருக்கிறதே. இன்னாது எனன் இல்லூர் வாழ்தல், அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. 2 சொல்லிட்டார். உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும். உறவினர் இல்லாத அயலூரில் வாழ்தல் துன்பம் தருவது, அதனினும் இனிய துணைவரை பிரிதல் பெரும் துன்பமாகும். வினை நலம் கருதி பிரிவுறன் என்ற தலைமகன் தன் நினைவினை தோழியிடம் கூற, அவள் வந்து அதனை தலைவியிடம் உரைத்து விடை தரும்படி வேண்ட, அப்போது பாங்கி நிமிர்ந்து பார்க்காமல் முகம் திருப்பி அவள் மொழிகிறாள். எவ்வளவு துன்பம்! நீ எளிமையா சொல்லிட்டு போற, அவன் சொல்றான், தலைவன் சொல்றான் என்பதனால நீ வந்து சொல்லுகிறாள். தோழியிடம் சொல்லுகிறாள், முகம் திருப்பி கொண்டு சொல்லுகிறாள், முகம் கவிழ்ந்து கொண்டு சொல்லுகிறாள், திரும்பி பார்க்காம. என் உயிர் தலைவன் அயல் சிறிது ஆகலின் ஒரு நொடி பொழுதேனும் உயிர் தரியேன் என்பதை உடனிருந்து பழகி உணராமல் பிரிவுக்கு உடன்பட்டு வந்து இவ்வாறு பிதற்றினாலே என்று வயிற்றெரிச்சலோடு சினந்து முடிந்தாளாம். தோழி அயலவளாக இங்கனம் இகழ்ந்துரைக்கின்றார். என் இனமாயிருந்தால் நீ இப்படி சொல்லுவியா? இது மாதிரி நீ சொல்லலாமா? என்னுடைய துன்பத்தை அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா என்று அவளை கடிந்து கொள்வதை போல அவர் நாடகம் ஆடுகிறார். அடுத்த அதிகாரத்துல 7வது குறள்ல பாருங்க, நாம் அடிக்கடி சொல்லுவோம், திருவள்ளுவர் எதை ஒன்றை சொல்லுகிற போதும் அந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். அப்படி மாறிவிடுவதை 1167 பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இதுல எல்லாம் நிறைய ஊடாட வேண்டி இருக்கிறது. இனியர் இனியார் என வந்தது. ஏன் அப்படின்னா அது உயர்வு பன்மை. இப்ப அவன் என்பதை அவர் என்று சொல்லுகிறோம், அது மரியாதை பன்மை. அவன் என்று சொல்லாமல் அவர் என்று சொல்வது ஒரு மரியாதை. அதுபோல் இனியர் என்பதை விட இனியார் என்று சொல்வது மரியாதை பன்மை. இது உரையாசிரியர்களுடைய வழக்கு. கொழுநனை பிரிந்த குளமகளுக்கு இவ்வுலக வாழ்க்கை கூடும் துன்பமா இருக்கும் என்று இது உணர்த்தப்படுகிறது. இக்குறள் கருத்தினை உடன்பாட்டு பொருளிலே, அதாவது பாசிட்டிவ் சென்ஸ், இங்கே ஆங்கில பேராசிரியர் இருந்தால் உணர்ந்து கொள்ளுங்கள், இது நான் சொல்வது சரியா என்று. பாசிட்டிவ் சென்ஸ், உடன்பாட்டு பொருள், இந்த குறள் கருத்தினை இப்ப இதுல எப்படி வருதுன்னா, இன்னாது இனனில்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இப்போ உடன்பாட்டு முறையில சொல்ற பாருங்க, இனத்தார் இருக்கும் ஊரில் வாழ்தல் இனிமை பயப்பது. என்ன சொன்னாரு? அந்த ஊர்ல இல்லைன்னா இனிமை பயக்காதுன்னு. இப்ப இது உடன்பாட்டு பொருள்ல சொல்லுகிற போது, இனத்தார் இருக்கும் ஊரில் வாழ்தல் இனிமை பயப்பது, அதனை காட்டிலும் இனியராகிய காதலரை பிரியாமல் உடன் உரைதல் இனிமை பயப்பது. அவன் கூடவே இருந்துட்டான்னா அதை விட இன்பம் தருவதாக. இது உடன்பாட்டு பொருள்ல. சுற்றமும் சூழலுமாக உற்றார் உறவுமாக வாழ்ந்தேன், அவரெல்லாம் பகையாக என் உயிர் துணைவரை மட்டும் நம்பி வந்தேன், அவர் தாமும் பிரிந்து சென்ற நிலையில் இருப்பதே இறப்பதாக ஆகிவிட்டது. இவள் இறக்கவில்லை, அப்படி ஒரு துன்பத்தை அடைகிறாளாம். முன்னமே சொன்ன மாதிரி அவர் பெற்றோர் மற்ற உறவினர்கள் அனைத்தையும் விட்டு இவனோடு வந்து விட்டாள். இப்ப இவனும் பிரிஞ்சு போயிட்டான். அவன் நல்லதுக்கு தான் போயிருக்கிறான்.
என்றாலும் இவர்களுடைய ஆற்றாமை, பிரிவினால் ஏற்படுகிற துன்பம், காதல் துயர் எப்படியெல்லாம் ஒரு பெண்ணை ஆட்டுவிக்கிறது என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். மீண்டும் குறளை பாருங்கள். இன்னாது எனன் இல்லூர் வாழ்தல். எனன் இல்லூர் என்பது தன் இனமாகிய சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற ஊர். அந்த ஊரில் இல்லாமல் இருந்தால் துன்பம் தரும். இன்னாது இந்த முதல் சீரை மூன்றாவதாக போட்டுக்கொண்டேன். இனன் இல்லூர் வாழ்தல் இன்னாது. இன்னாதுன்னா துன்பம் தரக்கூடியது. அதனினும் துன்பம் தரக்கூடியது இனியார் பிரிவு. இனியார் யார்? இனியர். இனியர் யார்? அவனுடைய காதலன், அவனுடைய துணைவன், அவனுடைய கணவன். அவன் பிரிகின்ற துயர் இருக்கிறதே, அதை எல்லாவற்றையும் விட மிகவும் துன்பம் தரக்கூடியது என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். அடுத்து 9. தொடில் சுடின் அல்லது காமநோய் போல வீடில் சுடில் ஆற்றுமோ தீ. அங்க ஒரு குறள்ல பார்த்தோம், தீயவை தீய வயத்தாலால் தீயவை தீயை விட பெரிது, தீயவை தீயை விட பெரிதுன்னு பார்த்தோம். இங்க தீயை விட இந்த இந்த காமத்தீ பெரிது என்று சொல்கிறார். தீ தொட்டாதான், நெருங்கினாதான் நமக்கு துன்பம். ஆனா இந்த காம நோய் இருக்கிறதே, அது மிகப்பெரிய துன்பம் என்பதை சொல்வதுதான் தொடின் அல்லது, ரொம்ப எளிமையா சொல்றார் பாருங்க, தொடில் சுடின் அல்லது இந்த காம நோய் போல இந்த தீ சுடாது. ஆனால் காம நோய் இருக்கிறதே, அது விடில் சுடும். இப்படி அந்த தீ ஆற்றாது. எப்படி? அத நெருங்காம எட்டி இருந்தோம்னா அந்த கதகதப்பு இருக்கும். அப்படி குளிர் காய்வாங்க. இந்த இந்த பனிக்காலத்துல ஏதாவது சக்கைகளை போட்டு எரிய விட்டு இப்படி எட்டி நிற்பாங்க. அதுல போய் குதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காம நோய்க்குள் குதித்து விட்டேன், அதனால இது சுடுகிறது, கிட்ட இல்லை ஆனாலும் சுடுகிறது என்பதை தொடின் தொடின் சுடின் அல்லது காம நோய் போல விடில் சுடின் ஆற்றுமோ தீ. என்ன அழகு! நெருப்பு தன்னை தொட்டவரை சுடும், அது தவிர காம நோய் போல் தொடாமல் விலகி இருப்போரை சுடுதல் இயலுமோ? இயலாது. நெருப்பை காட்டிலும் காம நோய் கொடியது. நெருப்பு தன்னை தொட்டவரை மட்டுமே சுடக்கூடியது, தொடாது விலகி இருப்பவரை சுடும் ஆற்றல் அதற்கு இல்லை. விலகி இருப்போரையும் சுடுவதால் தீயை காட்டிலும் காம நோய் கொடியது. தலைவி உடலை பற்றிய பிணிக்கு மருந்து உண்டு. தலைவியின் உடலை பற்றிய பிணிக்கு மருந்து உண்டு. ஆனால் அவள் உள்ளத்தை பற்றிய காமம் என்கிற பிணிக்கு மருந்து அவள் தலைவனின் தன்னழியே ஆகும். அவனுடைய இரக்கம், அவன் இவள் மேல் காட்டுகின்ற அன்புதான் அவளுடைய தீயை அணைக்கும். நம்ம 1091 1102 பார்த்தோம். பிணிக்கு பிரமன் அணியிழை என்று பார்த்தோம் 1102. இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது என்பதை 1091 பார்த்தோம். அதே போல இங்கே சொல்லுகிறார், தலைவியின் உடலை பற்றிய பிணிக்கு மருந்து உண்டு, ஆனால் அவள் உள்ளத்தை பற்றிய காமம் என்கிற பிணிக்கு மருந்து அவள் தலைவனின் தன்னழிதான் என்று சொல்லுகிறார். ஐம்பூதங்களில் ஒன்றாகிய தீ காமத்தீ ஐம்பூதங்களும் ஒன்றாகிய தீயாக அல்லவோ இருப்பது. புணர்ச்சி மகிழ்தலில் தலைவன் புகழ்கின்றான். நீங்கின் தெரு குறுகுங்கால் தன்னன் 1104 பார்த்தோம். இத தீயாண்டு பெற்றாள் இவள். அதாவது நீங்குனா எப்படி இருக்கும், குறுகுனா எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட உடலை இவள் எப்படி பெற்றாள்? நீங்கின் தெரும் சுடும், குறுகுங்கால் தன்னன்னும் அவளோடு இணைந்தால் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையை இவள் எவ்வாறு பெற்றாள் என்று இதிலே கேட்கிறார். அதனையே அவளும் அடைவதை கூறுவது இது தலைவன் கூற்று. முதல் சொன்னது 1104 இப்படி தீயாண்டு பெற்றாள் இவள் என்று. அதனையே அவளும் அடைவதை கூறுவதுதான் இந்த குறளினுடைய கருத்து. இத யாப்பிருங்கலக்காரிகை என்று ஒரு நூல் இருக்கிறது.
அதிலே ஒரு உதாரணமாக அது எந்த நூலில் உள்ளது என்று தெரியவில்லை. அந்த மேற்கோள் பாடல். அத பாருங்க. எவ்வளவு அழகுன்னு பாருங்க. நீரின் தன்மையும், தீயின் வெம்மையும் எல்லாம் எளிய சொற்கள். சாரச் சார்ந்து தீரத் தரும். சாரல் நாடன் கேண்மை சாரச் சாரச் சார்ந்து தீரத் தீரத் தீர்கொள்ளாதே. இந்த நீரின் தன்மையும், தீயும் வெண்மையும் இப்ப குற்றால அருவியில போய் குளிக்கிறோம். இல்ல வேற எந்த அருவி வேணாலும் வச்சுக்கங்க. கொல்லிமலையில ஆகாச கங்கை. குளிக்கிறோம். அத நெருக்க நெருக்க இன்பம் இருக்கும். விட்டுட்டு வர முடியாது. கொஞ்ச நேரம் குளிப்போம். அப்புறம் திரும்ப மறுபடியும் போய் குளிப்போம். திரும்ப போய் குளிப்போம். அந்த இன்பம். சாரச் சார்ந்து சாரச் சார்ந்து தீரத் தரும். நம்முடைய விருப்பங்களை அது தீர அது தரும். அந்த இன்பத்தை தரும். நீரின் தன்மை. இந்த பாடல் இது. எடுத்துக்காட்டு பாடல். எந்த இலக்கியத்தில் இருக்குன்னு தெரியல. இத யாப்பருங்கல ஆசிரியர் எடுத்துக்காட்டா இந்த பாடலை கொடுத்திருக்கார். நீரின் தன்மையும், தன்மை என்பது குளிர்ச்சி. அதாவது டன்னகர ஒற்று போடணும். நீரின் தன்மையும், தீயின் வெம்மையும் சாரச் சார்ந்து தீரத் தரும். இப்ப அந்த குற்றால அருவியில போய் அல்லது அந்த அருவியில போய் ஏதோ ஒரு அருவின்னு வச்சுக்கங்க. அத அதை சாருகிற போது பெறுகிற இன்பம். அதேபோல் குளிரின் போது நெருப்பினிடம் பெறுகின்ற இன்பம். அங்கே சாரச் சார முடியாது. தூர இருந்து அதனுடைய இன்பத்தை பெற முடியும். அதைத்தான் தீரத் தரும் என்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்ப சூடு வேணும்னா அந்த நெருப்புக்கு முன்னால போய் நிக்கிறோம். குளிர்ச்சி வேணும்னா அங்க போய் நிக்கிறோம். இதான் தீரத் தரும். சாரல் நாடன் கேண்மை. அந்த தலைவன் இருக்கிறான். அவனுடைய உற்ற துணை கேண்மை எப்படி இருக்கும்னா, சாரச் சாரச் சார்ந்து தீரத் தீர தீர்கொள்ளாதே. என்ன அழகு, என்ன அழகு பாருங்க. சாரச் சாரச் சார்ந்து அவனை நெருங்கி இப்போ ஒரு வள்ளல்கிட்ட போறான். அவனை நெருங்கி பாட பாட அவன் கொடுக்குறான். அது மாதிரி அவனை சாரச் சார இன்பம் வருகிறது. இவரை எப்போது பார்ப்போமோ என்று ஒரு ஒரு இன்பம் வருகிறது பாருங்க. அது மாதிரியான இன்பம். தீர தீர தீர்கொள்ளாதே. என்ன அழகு பாருங்க. இன்னொரு இன்னொரு எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு. இங்க பாருங்க. எவ்வளவு என்ன அழகு. எத்தனை பிறை வேணாலும் தமிழ்லயே பொறக்கணும். தமிழ்லயே பொறக்கணும். தமிழ் ஒரு 4, 5 பேர் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் எத்தனை ஆயிரம் பேர் கேட்டு அனுபவிக்க வேண்டியது பாருங்க. பரிவுகந்த மனத்தொடு பற்றிலாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது ஈண்டினின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றார். இது கம்பராமாயணம். அவன் காட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா, சொன்னோன்னே இவன் மட்டும் கிளம்புறான். ஆனா கூடவே லக்குவனும் போறான். இதை அவகிட்ட போய் சொல்றான் சீதைகிட்ட. நீ வேண்டாம்பா. ஏங்கிறா. அந்த காடு சுடும். உன் காலெல்லாம் கொப்பிடிச்சு போயிடும். முள்ளெல்லாம் குத்தும். ஆகையினாலே நீ வராதே. அவ சொல்ற, உன்னை பிரிவதனால படுகிற சூடு அந்த நெருப்பை விட அந்த காடா என்ன சுற்ற போகுதுன்னு கேட்கிறா. என்ன அழகு பாருங்க. சீதை கேட்கிற மாதிரி கம்பர் எழுதுகிறார். பரிவுகந்த மனத்தோடு பற்றிலாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது ஈன்று நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றால். உன்னை பிரியறத விடவா அந்த பெருங்காடு சுட போகுது. அப்ப இந்த பிரிவு என்பது அந்த காட்டை விட இவளுக்கு சுடும். இந்த காதலை படித்தா எவன்டா டைவர்ஸ் கேட்பீங்க. என்ன அழகா நம்ம இலக்கியங்கள் பூரா எப்படி கோத்து நிக்கிது பாருங்க. இதையெல்லாம் 1.25 அடிக்குள்ள எப்படி திருவள்ளுவர் இத்தனையும் கொண்டாந்து உள்ள புகுத்தி இருக்கிறாரு. இந்த சுவையே சுவை. இதெல்லாம் அனுபவிக்காம என்னடா டைவர்ஸ். அந்த பொழியினுடா அதான்டா காமத்துப்பால திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. காமத்துப்பால்ல இவன் டிவோர்ஸ். கல்யாணம் பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ளேயே என்ன புரிஞ்சுக்கிட்ட. உன்னுடைய அன்பை பொழி.
அவளுடைய அன்பை பொழி. 2 பேருடைய அன்பை பொழிந்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்றா பாரு, உன்னுடைய பிரிவை விட காடு சுடுமா? இதாண்டா காதல், உண்மையான அன்பு, தூய அன்பு. பரிவுகின்ற மனத்தோடு பற்றிலாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது. ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடென்றால். ராமன் பிரிந்து வருவல் என்ற போது சிறு சீதை வருந்தி உரைத்தது ஊழித்தீயினம். ஊழி அறுக்கணும்னு சொன்னோம்ல, ஊழித்தீயை விட தன் நாதன் பிரிவு சுடும் என அப்பிராட்டி இதில் உரைத்திருக்கிற நயத்தை நினைத்து பாருங்கள். தொடில் சுடின் அல்லது காம நோய் போல விடில் சுடின் ஆற்றுமோ தீ. என்ன அழகு, என்ன அழகு. அடுத்து 10ஆம் குறள். அரிதாற்றி அல்லல் நோய் நீங்கி, அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். பொறுத்தற்கரிய தலைவனின் பிரிவினை தாங்கிக் கொண்டும் பிரிவினால் உண்டாகும் துன்பமாகிய நோயினை விலக்கிக் கொண்டும் பிரிவினை பொறுத்து கொண்டு பின்னும் உயிருடன் வாழ்பவர் பலர். பொறுத்தற்கரிய தலைவனின் பிரிவினை தாங்கிக் கொண்டும் பிரிவினால் உண்டாகும் துன்பமாகிய நோயினை விலக்கிக் கொண்டும் பிரிவினை பொறுத்து கொண்டு பின்னும் உயிருடன் இருந்தும் வாழ்பவர் பலர் என்று இந்த குறளுடைய பொருள். நுணுக்கம் பாருங்க. தலைவர் பிரிவினால் பெண்டிற்படும் வேதனைகளையும் சோதனைகளையும் தலைவியர் தாங்கிக் கொண்டிருத்தல் வேண்டும் என்பது மகளிரின் கற்பரத்தின் வலிமையினை புலப்படுத்துகிறது. பொன்னா பிறந்துட்டனே என்று சில பேர் அங்கலாய்ப்பார்கள். அவர்கள் படுகிற துன்பம் அளவற்றது. பல்வேறு நிலைகளிலே ஏராளமான துன்பங்களை பெண்கள் அனுபவிக்கிறார்கள். ஏன் இந்த பெண்ணாக பிறந்தோம் என்று ஒரு படத்துல பெண்ணாக பிறந்து விட்டால் எப்படி எப்படியெல்லாம் துன்பம் வரும் என்பது சிறுபிள்ளையிலிருந்து கடைசியாக பாட்டியாக வருகிற வரை எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறாள் என்பதை ஒரு பாடலாக அந்த பத்மினி பாடுற மாதிரி ஒரு காட்சி பார்த்திருக்கிறேன். அதை இங்கே அப்படியே இந்த 1.25 இதெல்லாம் வச்சுதான் அவன் KS கோபாலகிருஷ்ணன் அப்படி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பல. 4 கருத்துக்களை சொல்றேன் பாருங்க. அதுல இந்த தலைவிக்கு என்னென்ன வகையில துன்பம் வரும். 1, தலைவன் பிரிதற்கு உடன்பட்டவின் தலைவி அடைகிற துன்பம். 2வது, பொருள்வையில் பிரிந்த தலைவன் பாதுகாப்பாக சென்று திரும்பும் வரை அவனையே எண்ணி இருப்பதால் உறும் மன உளைச்சல். 3வது, அவன் எப்போது திரும்பி வருவான் என்று எண்ணுவதால் உண்டாகிற ஏக்கம். சொல்லிட்டு போறான், சொன்ன மாதிரியே வருவானோ வரமாட்டானோ அப்படின்னு அவன் போன அன்னைக்கே அவன் நினைச்சு பார்க்கிறான். அதான் ஏக்கம். 4, பிரிந்திருப்போருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் துன்பம் வருது பாரு. தென்றல் காற்று அடிச்சா உடனே ஐயோ அவன் கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வருமா. தென்றல் ஒரு பகையாகுது. திங்களின் தன்னொளி வெளியில வர்றா. இன்னைக்கு நிறைமதி நாள், பௌர்ணமி, முழு நிலவு இருக்கிறது. அதுக்குள்ளே ஒன்று ஓடுகிறது. பக்கத்திலேயே கருமேகம் ஓடுகிறது, வெண்மேகம் ஓடுகிறது. இதெல்லாம் பார்த்து அவள் துன்பமடைகிறாள். அப்புறம் தோட்டத்திற்கு போகிறாள். அங்கே மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அதுவும் இவளுக்கு துன்பத்தை அளிக்கின்றன. அவன் இருந்தால் துன்பம் வராது, இந்த மலர்களை எல்லாம் பார்த்தான். அப்புறம் ஒருத்தன் குரல் இசைக்கிறான். நம்முடைய தமிழ் பண்பாட்டின்படி தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவிகள் இசையை பண்படுத்துகின்றன. அதான் பன்னன் நாம் பாடற்கு எய்கின்றேல் என்று பார்த்தோம். இப்ப இங்க குழல் இசை என்பது 1, அது காற்று. 2வது யாழ் இசை, நரம்பு கருவி. 3வது மத்தளம், அது தோல் கருவி. இந்த கருவிகள் தமிழ் இசைக்கு உரிய 3 கருவிகள். இவற்றை கேட்கிற போது, இந்த கருவிகளினுடைய ஒலியை கேட்கிற போது இந்த நாதம் இன்பமாக இருக்கும். ஆனால் இவளுக்கு துன்பமாக இருக்கிறது. ஏனென்றால்
தலைவன் உடன் இல்லை. அரிதாற்றி அல்லல் நோய் நோக்கி பிரிவாற்றி பின் இருந்து வாழ்வார் பலர். அல்லல் நோய் என்று ஏன் சொல்லுகிறார்? நோய் என்றாலே துன்பம் தானே. அல்லல் நோய் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அரிதாற்றி அல்லல் நோய் என்று ஏன் சொன்னார்? பிரிந்து சென்ற தலைவன் எப்போது வருவான்? போன இடத்தில் என்ன ஆயிற்று? சொன்ன நேரத்தில் அவன் வரவில்லையே, என்ன ஆயிருக்கும்? என்ன பிரச்சனை இருக்கும்? இப்போது கைபேசி இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுதெல்லாம் ஒரு வசதியும் இல்லாத காலம். அவனுக்கு என்ன ஆயிற்று? ஏதாயிற்று? வேறு ஏதேனும் நோய் வந்து விட்டதா என நினைத்து நினைத்து இம்மன வியாதி அல்லும் பகலும் இடையறாது செல்லரித்து போல் துன்பமடைதலாலே அல்லல் நோய் என்றார். இப்படி ஒவ்வொரு சொல்லை போடுகிற போதும் எவ்வளவு எச்சரிக்கையுடன் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் எண்ணி எண்ணி புலகாங்கிதம் அடைகிறது. இந்த மொழியில பிறந்திருக்கிறமே, இதை கேட்கறதுக்கு ஒரு 5-6 பேர் தானே இருக்கிறார்கள். மீறி 8.5 கோடி பேர் என்ன பண்றாங்க? அவர்களே படித்துக் கொண்டால் சரி. ஓதல் பகையே தூதிவை பிரிவே என்பது தொல்காப்பியம் சொல்லுகிற செய்தி. மீண்டும் குறளை பாருங்கள். அரிதாற்றி அல்லல் நோய்க்கு பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். இந்த 10 குறள்களின் முடிந்த முடிவாக இனியார் பிரிவினும் எண்ணாதது உண்டோ? இனியார் என்றால் தன்னுடைய துணைவன் பிரிவை விட துன்பம் தரக்கூடிய ஏதேனும் ஒன்று உண்டா என்று கேட்கிறார்.